Chapter 3 example 3.15 பார்க்க போகிறோம். Multiply first sum x cube by 9 y square by 27y by x power 5. Solution போட்டுடலாம். x cube by 9y square into 27y by x power 5. இந்த x power 5க்கும் இந்த x cubeக்கும் cancel ஆகிடும். 5ல 3 போயிருச்சுன்னா ரிமைனிங் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். 9 1s are 9, 9 3s are 27. இந்த ஒய் ஸ்கொயருக்கு ஒய் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது ஒய். அப்போ மீதி இருக்கிறத எடுத்து எழுதுனா அதுதான் நம்மளோட ஆன்சர். மீதி என்ன இருக்குது? மேலே 3 மட்டும்தான் இருக்குது. கீழே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னப்பா? 3 by எக்ஸ் ஸ்கொயர் ஒய். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம்லேயே செகண்ட் பார்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். மல்டிப்ளை எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏ பவர் 4 பி கியூப். எக்ஸ் பவர் 4 பி ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை a power 4 b cube. இந்த x square minus 1 என்ன ஃபார்முலா? a square minus b square ஃபார்முலா. ஸோ a plus b a minus bன்னு எழுதிக்கிறோம். ரிமைனிங் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த x minus 1க்கும் இந்த x minus 1க்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க b க்யூப்க்கும் b ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது 1b இருக்கும். இங்கே x பவர் 4 இருக்குது, இங்கே a பவர் 4 இருக்குது, அப்படியே தான் இருக்கும். இந்த x plus 1ம் அப்படியே தான் இருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதினா ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. x power 4 x plus 1 by a power 4 b1. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.